ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அதாவது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம், பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம், ப்ளீட்டிங் எப்படி பண்றது, ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி பண்றது, சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அயனிங் என்ன பண்றது, எப்படி பண்ணணும், எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நான் அதுக்கு அயனிங் நார்மல் நார்மல் அயன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். தெரியுதா? நார்மல் அயன் பாக்ஸ் தான், என்கிட்ட இருக்கிற பழைய அயன் பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க புதுசா நம்ம வாங்கணும், ஸ்டீமர் தான் வேணும் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஓல்டு அயன் பாக்ஸ் இருந்தாலே, நார்மல் அயன் பாக்ஸ் இருந்தாலே போதும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன மோட்ல வேணும் அதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப நான் காட்டன் சாரினால நான் காட்டன்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? நமக்கு எந்த மோடு என்னது தேவையோ அதுல காட்டன்ல நான் வச்சிருக்கிறேன். நான் பாத்துக்கோங்க, நார்மல்ல தான் நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது ஒண்ணு மேட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கிளாத், ஒயிட் கலர் கிளாத் ஆர் காட்டன் ஷால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப அயன் பண்றது எப்படின்னு பாக்கலாம் வாங்க. சோ அந்த மாதிரி நான் மேட்டை மேல போட்டுட்டு அயன் பண்றேன். ஓகேவா? அதுல உள்ள ஹீட்டே நமக்கு கீழே கிளாத்ல இறங்குது. ஸோ நமக்கு இப்போதைக்கு நான் மைல்டா தான் பண்றேன், நான் ஓவர் ப்ரெஸ்ஸிங்லாம் நான் கொடுக்கல. நீங்களும் இதே மாதிரியே ஒரு 2-3 தடவை, ஒரு 4 to 5 சாரீஸ் இதே மாதிரி இந்த நார்மல் அயன் பாக்ஸ்லயே யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம 1 to 2 அதே மாதிரி ஒவ்வொரு டைமும். இப்ப பேக் சைடும் நமக்கு கொஞ்சம் சில சாரீலாம் இதா இருக்கும், பொஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு அயன். ஓகேவா? இப்போ 1 to இந்த பின்ல இருந்து இந்த பின் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பின்ல இருந்து இந்த பின் கேப் இருக்குல்ல, இங்க அயன் பண்ணணும். இதுக்கு நீங்க ஒரு காட்டன் ஷால், ஏதாச்சும் சாஃப்டான காட்டன் ஷால் ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க பயப்படாம ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் இல்லாம இருக்கும். எப்பயுமே ஃப்ரண்ட் சைடு பண்ணீங்கனாலும் பேக் சைடு ஒருக்கா மைல்டா ஒரு அயனிங் கொடுத்துருங்க. நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன், எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால. உங்களுக்கு எந்த சைடு போடணுமோ அந்த சைடு போட்டு அயன் பண்ணிக்கோங்க. இதுவே ஓவர் ஹீட், இந்த ஹீட்டே நமக்கு போதும் தான். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம பின் பண்றப்ப எப்படி போடுவோம் அதே மாதிரி கிளிப் பண்ணி கூட இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு டேபிள் கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஸோ உங்களுக்கு அதனால உங்களுக்கு அந்த வீடியோல இதாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அயன் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு, ஷோல்டர் வரைக்கும் அயன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி டேபிள கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணிட்டு இந்த போர்ஷனை நம்ம செஸ்ட் ப்ளீட் இருக்குல்ல, இதை ஸ்பிளிட் பண்ணி விடுங்க. நீட்டா இந்த மாதிரி. எத்தனை ப்ளீட்ஸ் வச்சிருக்கோமோ அத்தனையும் எடுத்து விடுங்க.
கையாலேயே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா கையிலே நல்லா கையிலே நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அந்த 2 ஃபிங்கர்ஸை வச்சு நீங்க இது பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அந்த 2 ஃபிங்கர்ஸை வச்சு இப்படி எடுத்து கையில ஒரு பிரஸ் பண்ணுங்க. இப்ப இங்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி விடுங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கிடைக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இங்க வந்து ஹைட் வந்து எல்போ அளவு, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு எல்போ அளவு எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு, இன்னும் இல்ல கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்களுக்கு இன்னும் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம், இந்த லெங்க்த்தை அகலப்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல ஒரு ஜஸ்ட் ஒரு மேட் போட்டு பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இப்பதான் கொஞ்சம் ஹீட் ஆயிருக்கு. இப்படி ஒரு அயனிங் கொடுத்துருங்க. சரிதா? இந்த நார்மல் அயன் பாக்ஸ்லயே ஹீட் பயங்கரமா வருது. ஸோ பார்த்து பண்ணுங்க. இதை ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுங்க, கையை அடியில விட்டு லிஃப்ட் பண்ணீங்கனாலே போதும். இந்த மாதிரி கையை அடியில விட்டு இப்படி இருந்துச்சுல்ல, இது இந்த மாதிரி நம்ம கையை அடியில விட்டு இப்படி லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா அது போய் அங்க செட் ஆகிடும். மறுபடியும் நமக்கு போக போக இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லிஃப்ட் பண்ணிட்டு இந்த போர்ஷனை நீட்டா அலைன் பண்ணிக்கணும். இது எங்கதான் நம்ம ஹிப் போர்ஷன் பின் பண்ணிருப்போம் தெரியுமா, சென்டர் பிளேட், அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு லைட்டா டேபிள்ல தேய்ச்சி பாருங்க, ஹீட் தாங்குதா என்னன்னு பார்த்துட்டு மைல்டா பண்ணீங்கனாலே போதும் பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ அதை லிஃப்ட் பண்ணி இந்த சைடு கொஞ்சம் முன்னாடி ஓகேவா? இந்த பாட்டை நீட்டா அலைன் பண்ணிக்கோங்க. நமக்கு இருக்க ஸ்பேஸ் வந்து அகலமா தான் போகும். இந்த போர்ஷன் வந்து பண்ணியாச்சு. இப்ப இதை வந்து நம்ம இந்த சென்டர் பிளேட் எடுத்திருக்கோம்ல, அது வரைக்கும் கீழே வரைக்கும் அயன் பண்ணணும். அதை அயன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம சென்டர் பிளேட் இதுல பாருங்க, சென்டர் பிளேட் வரைக்கும் நம்ம வந்து அயன் பண்ணியாச்சு. தெரியுதா? இங்கெல்லாம் கிழிச்சுமா லைட்டா, இங்க வந்து லைட்டா மட்டும் பண்ணா போதும், மேல ப்ராப்பரா பண்ணிட்டு இப்ப சென்டர் பிளேட் வரைக்கும் வந்தாச்சு.
இப்ப இந்த சென்டர் பிளேட்டை தான் எப்படி அயன் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்ப முன்னாடி பண்ண பிளேட் எல்லாம் நம்ம பக்கம் விட்டுருங்க. நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் பண்ணோம்ல அது எல்லாத்தையுமே நம்ம பக்கம் விட்டுருங்க. டேபிள் சைடு இந்த பக்கம் விட்டுருங்க. இப்ப சென்டர் பிளேட் தான் எப்படி அயன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்ப சென்டர் பிளேட்டுக்கு வந்து டேபிள் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டு இங்க அயன் வச்சு அயன் பண்ணி இது சென்டர் பிளேட்ல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம டக்குன்னு நம்ம அப்படியே அந்த மடிப்பு மேல போட்டு அயன் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இது வந்து ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் அப்படியே நம்ம இந்த பிளேட் மேல அயன் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் போட்டுருங்க. ஓகேவா? இப்ப சென்டர் பிளேட்ஸ நான் டேபிள்ல போட்டேன். மத்த பிளேட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த சைடு இருக்கணும், டேபிளுக்கு இந்த பக்கம் இருக்கணும். இது நம்ம எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்தோம்ல, இந்த சைடு ஃபுல்லாமே க்ளோஸ் சைடா இருக்கணும், நம்ம சைடு வந்து ஓபன் சைடா இருக்கணும். ஓகேவா? நம்ம சைடு வந்து ஓபன் சைடா இருக்கணும். இப்ப இது என்ன பண்ணோம்னா இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த முந்தி பார்ட் போர்ஷன், அதாவது இந்த மடிப்புல இருந்து வர்றது, இந்த மடிப்பு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பிளேட், அதுல இருந்து வர கிளாத்த எடுத்துக்கோங்க, முந்தி போர்ஷன். ஓகேவா? இத அந்த பக்கம் அப்படியே போட்டுருங்க. டேபிளுக்கு ஆப்போசிட் சைட்ல போட்டு விட்டுருங்க. எது வரைக்கும் இருக்குது அது வரையும் போட்டு விட்டுட்டு இந்த பிளீட்ஸ் இருக்குல்ல இது அப்படியே, அதாவது இந்த சைடு அடியில, அதாவது மேல பிளீட்ஸ் இருக்குது இந்த பக்கம் உள்ள அடியில இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி இப்படி பரட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் லிஃப்ட் பாக்குற மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் மடிப்பு இருக்கும், நம்மளை பார்த்து இருக்கும், ஏன்னா இது வந்து நம்ம இங்கிட்டு போட்டுறோம்ல. சோ இந்த மடிப்பெல்லாம் உள் பக்கமா இருக்கிறது நம்ம பக்கம் இருக்கும், அதாவது கெட்ட பக்கம் வந்து மே பக்கமா இருக்கும். இதை வந்து இப்படியே போட்டீங்கன்னா இது இப்ப அந்த சைடு ஆப்போசிட் சைடு ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சா, நம்ம அதை பரட்டி விடுறப்ப அப்படியே லிஃப்ட் பண்ணி இப்படி போடுறப்ப இந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? இப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல பக்கம் வந்து அடியில இருக்கும், நல்ல பக்கம் வந்து அடியில இருக்கும். ரெண்டு சைடு வேணா செக் பண்ணி பாருங்க, நல்ல பக்கம் வந்து அடியில இருக்கும், டேபிள் சைடு பார்த்து இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணோம், நம்ம அந்த சைடு முந்தி பாட்டு எடுத்து போட்டோம்ல, அத மறுபடியும் எடுத்து போடணும். அத மறுபடியும் இந்த மாதிரி சாரி இது கவர் ஆகுது, பிளீட் இருக்குல்ல, இந்த பிளீட்ஸ் வந்து பிளீட் கவர் ஆகுற வரைக்கும் எது வரைக்கும் வருதோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கணும். போடவும் எக்ஸ்ட்ரா கிளாத் அதுலயே இருக்கும், முந்தி போர்ஷன்லயே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அது எப்படின்னா இந்த பாக்ஸுக்கு இந்த உள்ள இதை தாண்டி வெளியில போக கூடாது, இதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் முன்னாடியே உள்ள வச்சு ரிமைனிங் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு போட்டுருங்க. ஓகேவா? இதை லைட்டா கையாலேயே இந்த மாதிரி பண்ணிருங்க. ஓகேவா? பண்ணிட்டு இப்போ இந்த பார்ட் இருக்குல்ல, இப்ப அந்த போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு, முந்தி போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு, இதை நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு இங்கேயும் ஒரு அயனிங் வேணும் அப்படின்னா, ரொம்ப பொஃப்னுக்கு இங்கேயும் ஒரு அயன் வேணும்னா ஒரு அயன் பண்ணிக்கலாம், அதனால ப்ராப்ளம் இல்ல, தப்பு கிடையாது. சரியா? இப்ப இந்த போர்ஷன் இருக்குல்ல, இத வந்து அந்த பக்கம் போட்டுருங்க. எந்த சைடு? டேபிளுக்கு அந்த பக்கம். ஓகேவா? டேபிளுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து போட்டுருங்க. இது எப்படின்னா, இங்க இருக்கு இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னை வச்சு இங்க மெஷர் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வேணும், ஒரு 1/4 இன்ச் இங்க இருந்து ஒரு எல்போ அளவுக்கு மட்டும். ஓகேவா? எல்போ அளவுக்கு கொஞ்சம் கம்மியா,
எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த அப்படியே இந்த போர்ஷனை அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கி நம்ம இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இந்த சாரி இருக்குல்ல, இந்த சாரி வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே உள்ள இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இப்ப இத மேல வச்சுட்டீங்க. ஓகேவா? இந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து வெளியில நமக்கு பாக்ஸுக்கு வெளியில வரும். ஸோ இத இங்கேயே கூட செட் பண்ணிட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ, ஓகே, மினிமம் 1.5 ஜான் அளவுக்கு மட்டும் வச்சுட்டு இது அப்படியே இங்க இந்த பின் இருக்குல்ல, ஷோல்டர் பின், இன்னுக்குள்ள கை வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்ஸ் ஹோல்டிங் வேணுமோ அதை வந்து இங்க இந்த சாரி எண்டு இருக்குல்ல, இந்த சாரி எண்டுல வச்சு கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணிட்டு இதுல ரிமைனிங் பார்ட்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த ரிமைனிங் பார்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இது நமக்கு உள்ள கலஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு உள்ள வந்து மடிப்பு வந்து இதாகாது. ஸோ உள்ள வந்து இந்த மாதிரிலாம் கரெக்டா பெர்ஃபெக்டா நீங்க அலைன் பண்ணல. இந்த மாதிரி சும்மா நீங்க எடுத்து விட்டுட்டு இந்த இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது அப்படியே இது மேல அப்படியே ஒரு ஃபோல்டு. அப்படி இல்லைன்னா இங்க மடிச்சிட்டு ஒரு ஃபோல்டு. ஓகேவா? இந்த போர்ஷன் பாருங்க, இத இங்க அப்படியே ஒரு ஃபோல்டு. தெரியுதா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்ப இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கணும். இப்ப இதை மடக்கி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஃபுல்லா எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் இப்ப நம்ம நீட்டா மடிச்சாச்சு. மடிச்சுட்டு இப்ப இந்த பக்கம் இத வந்து இப்ப இங்க நம்ம வச்சிருக்கிறோமா, இங்க கொஞ்சம் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பாக்ஸ் இந்த எண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு ஃபோல்டு. ஓகேவா? அது வரைக்கும் ஒரு ஃபோல்டு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மடிச்சுட்டு, ஏன்னா நமக்கு இந்த பக்கத்தோட இந்த பக்கம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீட்டா இத அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, சப்போஸ் இந்த லெங்த் இந்த சைடு நமக்கு பெருசா இருந்துச்சுன்னா இங்கிட்ட ஒரு ஃபோல்ட் மடிச்சுட்டு இது பண்ணணும். எந்த பக்கம் பெருசா இருக்கோ அந்த பக்கம் 2 ஃபோல்டு வரும். பார்டர் சைடு ஒரு லைட்டா மடிச்சுட்டு இது பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் லிஃப்ட் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே நீட்டா இங்க அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப இப்படி தூக்கி ஒரு ட்விஸ்ட், இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படி அடியில மடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.